ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இல்லை வீட்டுக்கு வந்து நடேசன் கிட்ட பேசிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் போகிற ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வராங்க. முதல்ல சேரன் வராரு. சந்தாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு பல்லவனும் சோழனும் இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அண்ணனுக்கு முதல்ல சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், இதை பற்றி வீட்டில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு 2 பேரும் கிளம்பி சேரன் பின்னாடியே வராங்க. அவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே நிலா வீட்டில் இருக்காங்க. நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. நிலா, அண்ணே வாங்கண்ணே, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி தெரியலையே, வேஸ்ட் சட்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கவும் சேரன் வழக்கம் போல் சோழன்கிட்டையும் பல்லவன்கிட்ட சொன்ன பொய்யவே நிலாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் பல்லவனும் சோழனும் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏண்டா என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சேரன் கேட்குறாரு. நிலா கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் கரெக்டாக பாண்டி வராரு. வேலையை முடிச்சுட்டு கடையை சாத்திட்டு அவர் வந்ததும் கரெக்டாக வண்டி நிறுத்தும் போது நிலாவுடைய வண்டியை நோட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பதற்றமாயிடுது. வண்டி டேமேஜ் ஆகிருக்கு, எங்கேயாச்சும் கீழே விழுந்திருப்பாங்களா, ஏதாச்சும் ஆயிருக்குமா, அவங்க உள்ளே இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு படபடப்பாக ஓடி வராரு. நடேசன் இதை பார்த்துட்டு என்னடா பூகம்பம் வந்த மாதிரி இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் நடேசன் இப்படி கேட்ட உடனே எல்லாரோடைய கவனமும் பின்னாடி திரும்புது. அதாவது பாண்டி ஏன் இப்படி ஓடி வராரு அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஏங்க பொறுமை, முதல்ல ஏன் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாண்டியை பார்த்து கேட்கவும், ஏங்க எனக்கு எதுவும் ஆகலை, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீலாவுக்கு யோசனை, என்னதான் இவர் வந்த உடனே இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு, ஏங்க உங்களுக்கு எதுவும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும் மற்றவங்க எல்லாருமே, ஏண்டா வந்த உடனே நிலாக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு கேட்டுட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு, ஏதாச்சும் தூக்க கலக்கத்துலேருந்து எழுந்து வந்துட்டியா அப்படின்னு எல்லாம் வந்து சேரன் கேட்குறாரு. சோழன் கேட்குறாரு. பல்லவன் கேட்குறாங்க, என்னென்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைடா, நீங்கள் யாரும் வெளியில் பார்க்கலையா, இல்லை இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கலையா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. ஆனால் சுற்றி வலிச்சு பேசாமல் என்ன விஷயம் டேரெக்டாக சொல்லுனேன், என்னமோ வந்ததுலேருந்து உன் பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. டேய், வெளியே பார்த்தீங்களா ஸ்கூட்டி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, எல்லாரும் இந்த வழியாக தானே வந்தீங்க, அதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்கவும் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் நிலா குறுகுறுன்னு நின்று முழிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க இன்னைக்கு நீங்கள் வண்டி தானே எடுத்துகிட்டு போனீங்க, என்னாச்சு, வண்டி இந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சோழன் கேட்குறாரு நிலாவை பார்த்து. அண்ணி என்னாச்சு அப்படின்னு சேரன் வந்துட்டு, என்னப்பாச்சு நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் இங்கே நிலா இருந்துக்கிட்டு அது அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏங்க வண்டி ஏதாச்சும் இடிச்சிருச்சா, இல்லை கீழே விழுந்துட்டீங்களா, வண்டி இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னலாம் பாண்டி கேட்கவும், ஆமாம் நான் கீழே விழுந்துட்டேன், வண்டியெல்லாம் எதுவும் இடிக்கலை, நானே தான் போய் கீழே விழுந்துட்டேன் ஸ்லிப்பாய் அப்படின்னு சொல்லவும், ஏங்க உங்களுக்கு இன்னும் வண்டி ஓட்ட சரியா ட்ரைனிங்கில் போல இருக்குது, சொன்னால் கேட்குறீங்களா, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னா பார்த்தீங்களா இப்போது என்னாச்சு, எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா காட்டுங்க அப்படின்னலாம் சேரன் கேட்குறாரு. அதாவது சோழன் கேட்குறாரு. அதுக்கப்புறம் சேரன் இருந்துக்கிட்டு, என்னப்பா எங்கே அடிபட்டு காட்டுப்பா அப்படின்னு சொல்லவும் நிலா கையை காட்டுறாங்க. பார்த்தா ரொம்ப பெரிய அடியாக இருக்குது. அதை பார்த்த உடனே எல்லோரும் ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. அண்ணி என்ன இது இவ்வளோ அடிபட்டிருக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போகலையா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. பல்லவா விடுடா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு வெளியே இருக்கிற நடேசன் துடிச்சு போயிடுறாரு. அடிபட்டிருக்கு நிலாக்கு அப்படின்னு உடனே அவரும் எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான், ஐயோ என்னப்பா அது இவ்வளோ அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் இப்படியே வந்திருக்கு, நாங்கள் வந்த உடனே இந்த விஷயத்த நீ எங்ககிட்ட கூட சொல்லவே இல்லையே, இப்போ பாண்டி வண்டியை பார்த்துட்டு கேட்கல அப்படின்னா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அண்ணா விடுங்கண்ணா, அது ஒரு சின்ன அடிதான் அப்படின்னு. ஏங்க வண்டி அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, உங்களுக்கு அதாவது வண்டி டேமேஜ் ஆகிருக்கிற அளவுக்கு கீழே விழுந்திருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய காயமாக இருக்கும், இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா, காலில் எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு பாண்டியுமே கேட்குறாரு. சோழன் இருந்துக்கிட்டு, என்னடா இது நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் முதல்ல வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், இவ்வளோ அடிபட்டிருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சோழன் பார்க்குறாரு. ரொம்ப பெரிய அடியாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே துடிச்சு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் இந்த அளவுக்கு ஏன் பார்த்துறீங்க, அது காலையில் ஆஃபீஸ் போகும்போதே விழுந்துட்டேன் அப்படின்னு. அப்போது சேரன்னுக்கிட்டு,
நிலாவுக்கு இன்னும் சரியா வண்டி ஓட்ட நிலா கத்துக்கல போல இருக்கு. அப்பவே நிலா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, பெரிய பெரிய வண்டியெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வண்டி ஓட்ட முடியல, டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னு. நாம தான் நிலா தனியாவே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரட்டும், பஸ்ல எல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு வண்டி சோழன் வாங்கி கொடுத்தான். ஆனா நிலாவுக்கு பெரிய பெரிய வண்டியெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு போல இருக்கு. அதான் சைடு வாங்கும்போது நிலா ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருது. சோழா பாருடா, இனிமே உனக்கு நிலாவை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வரது தவிர வேற எந்த வேலையுமே இல்லை, சரியா? நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். இனி நிலாவை நீ தனியாக அனுப்புன, அவ்வளோதான். நிலா, நீ இனி தனியாலாம் போக வேண்டாம்ப்பா. நீ இனி சோழன் கூட தான் காரில் தான் போயிட்டு வரணும். அதனால அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை. அவனுக்கு அதை விட வேற என்ன வேலை? என்னடா சோழா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அப்போதான் சோழன் இருந்துக்கிட்டு, ஆமாண்ணே, எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் இனிமேல் நானே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். அது இருக்கட்டேண்ணே. ஏங்க நீங்கள் வாங்க, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதல்ல ஏதாச்சும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு எல்லாருமே நிலா எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிடுறாங்க. அப்போது நடேசன் என்னம்மா பார்த்து போயிட்டு வந்திருக்க கூடாதா? இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. ஈவினிங் என்கிட்ட வரும்போது கூட நல்லா கேஷுவலாக பேசிட்டு வந்தேன், என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சொல்லியிருந்தா நான் அப்போவே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல அப்படின்னு. அங்கிள், நீங்கள் அப்படி தான் நான் கூப்பிட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா என்ன அப்படின்னு நிலா கேட்கவும், ஏமா இதை பேச இதுதான் நேரமா? நீ பொம்பளை பிள்ளைம்மா, நான் அடிப்பட்டா தாங்கிப்பேன், நீ தாங்கிப்பியா அப்படின்னு. ஏன் உங்களால் முடியறப்போ என்னால் முடியாதா அப்படின்னு. இந்த வாயை கொழுப்பு கொன்னும் குடைச்சல் இல்லை அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. நீங்கள் மட்டும் அப்படின்னு ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா, நான் அடிப்பட்டா தாங்கிப்பேன், ஆனால் அப்போ மட்டும் நீ விடுறியா என்ன? ஏதாச்சும் உன்னை கொண்டு வந்து வச்சுட்டு கட்டிட்டு தானே போவேன். இப்போ உனக்கு அடிபட்டிருக்குல்ல, நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நடேசன்மே கூப்பிடுறாரு. ஆமாம், நீ எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் முதல்ல போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவனுமே, ஐயோ இந்த டாப்பிக்கை பற்றி இப்போ எல்லாரும் விட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு நிலா சொல்லவும், சரிப்பா, சரி உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா சரிப்பா, ரொம்ப அடிபட்டிருக்கு அதான் சொன்னோம் அப்படின்னு. ஆனால் எனக்கெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் அமைதியாக போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ஒர்க் இருக்குது, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான், ஏங்க அடிபட்டிருக்கும்போது கூட வேலை செய்யணுமா? எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரி அப்படின்னு நிலாமே ரூமுக்கு போயிடுறாங்க. நான் அடிப்பட்ட வண்டியை நான் சரி பண்ணிடுறேன், பிரேக் ஏதாச்சும் கரெக்டாக இருக்கா என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு பாண்டின்னு சொல்லவும், ஆமாண்டா முதல்ல அதை பாரு, அதை பார்த்துட்டு முதல்ல அந்த வண்டியை ஓரம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் ஓரம் கட்டணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதான் அண்ணன் இருக்காரு, பல்லவன் இருக்கான், எங்கேயாச்சும் கடைக்கு போயிட்டு வர யூஸ் ஆகும், அந்த வண்டியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. சரிங்க, அதை ஓரங்கட்டனா அப்படியே நிறுத்திட்டு போகிறது கிடையாது, நீங்கள் இனி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம், அதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நிலா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இவங்க எல்லாருமே நிலா மேலே வச்சிருக்கிற அக்கறையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முக்கியமாக சோழன் தன் கையை தொட்டு பார்த்ததை நிலா யோசிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் மொத்தமும் நம்ம மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுருக்கு, எங்கே போனாலும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நமக்கு கிடைக்காது, நாம் என்னமோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. சோழனை விவாகரத்து வாங்கிட்டு சோழன் கூட சேர்ந்து வாழலை அப்படின்னாலும் இந்த வீட்டில் இருந்தால் அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சோழனுக்கு முக்கியமாக அது கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறவரை நம்ம ஏன் விவாகரத்து பண்ணணும்? அவர் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணுறாரு? பொய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அடிக்கடிக்க ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் பண்ணுறாரு, அதெல்லாம் சொன்னால் அவர் திருந்துருவாரே. அவர் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாரு? நமக்காக தானே, நாம் வேணும்னு தானே அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாரு. நாம் அவருக்கு கிடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டார், பொய்யும் சொல்ல மாட்டார், தப்பும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களுக்குள்ளேயே அவங்களே பேசிக்கிட்டே நினச்சிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம விவாகரத்து கேஸை அடுத்த இயரிங்கில் வாபஸ் வாங்கிடலாமா? அவங்களும் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டாங்க, கோர்ட்டில் கவுன்சிலிங் போகும்போதெல்லாம் இது மிஸ் பண்ணிட்டா இந்த வாய்ப்பு திரும்பவும் கிடைக்காது, விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய அருமை புரியும், இப்போதைக்கு வேண்டாம், சின்ன பிள்ளைங்க நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு அவங்களுமே நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டாங்க. நாம் தான் அவசரத்தில் யோசிக்காமல் நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோமா? பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்னு நிலா இப்போ யோசிக்கிறாங்க. ஏன்னா மொத்த குடும்பமும் அவங்க மேலே அக்கறையை இருக்கிறத பார்த்ததுக்கப்புறமும், அதுக்கு மட்டும் இல்லை, சோழன் நிலா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு. இந்த அளவுக்கு பாசத்தை வச்சுக்கிட்டு நான் கேட்டேன் விவாகரத்து அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவ்வளோ நாள் பிடிவாதமாக இருந்தவர் இப்போ வேண்டாம், நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு அதை நினைக்கும் போது தான் நிலாவுக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி
குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ அதுக்கு முன்னாடி வண்டி டிரைவிங் கற்றுக்கிறப்போ நிறைய விஷயங்களில் சோழன் எந்த அளவுக்கு நிலா மேலே கேரிங்காக இருக்காரு அப்படின்றத நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எட்டு போட தெரியல வண்டி கற்றுக்கும் போது அப்படின்னாவே அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணால் அவங்க கரெக்டாக வந்து வண்டி ஓட்டுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கோவத்தில் நிலாவுக்கு வெறுப்பேற வச்சு நிலாவுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சோழன் என்னென்னமோ விஷயம் எல்லாம் பண்ணார். அதெல்லாம் வந்து நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க தீச்சட்டி எடுத்து நடக்கும்போது கால் சுடுது அப்படின்னு தண்ணி ஊற்றுறது, அதுக்கப்புறமா கைக்கு மருந்து போடுறது, எல்லா வீட்லேயும் ஓடி போய் ஐஸ் கியூப் வாங்கி வர்றது, இந்த விஷயத்தெல்லாம் வந்து நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் வந்து நிலாவுக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக ஏதாச்சும் மல்லிப்பூ அடிக்கடிக்க ஃபங்க்ஷன் அப்படின்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம இப்படிப்பட்டவரை மிஸ் பண்ண போகிறோமோ அப்படின்ற ஃபீலிங் நிலாவுக்கு வருது. ஸோ இப்போ நிலாவுக்கு அவங்களுடைய மனசில் சோழன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருந்தால் சோழன் இந்த மாதிரி இஷ்யூஸை கொஞ்சம் நஞ்சம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக நிலாவுடைய மனசு முழுசாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்போ நடக்க போகுது, கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் சேரனோட விஷயத்தை பற்றி நிலா கிட்ட பேசுகிறாங்க. நம்ம சோழனும் பல்லவனும் நிலா கிட்ட போய் தனியாக ரூமில் அண்ணி உள்ளே வரலாமா அப்படின்னு. வா பல்லவா, இன்னும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. அண்ணி இப்போ ஓகேவா அப்படின்னு. ஓகே தான் பல்லவா அப்படின்னு. என்ன பல்லவனை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பேசணுமா? இல்லை நான் ரூமுக்குள்ளே வந்தால் உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன், நம்ம 2 பேருக்குள்ளே சண்டை வரும், நான் திட்டுவேன் அப்படின்றதுக்காக காவலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஏங்க அப்படியெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வந்ததே இல்லையா? இது சேரனனை பற்றி ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் 2 பேரும் வந்திருக்கோம் அப்படின்னு. என்ன அப்படி என்ன அப்படின்னு. இல்லை அண்ணி, இன்னைக்கு அண்ணன் காது குத்துக்கும் போல் ஒன்றும் போகலை. எங்ககிட்ட அப்படியே போய் சொல்லிட்டு அண்ணன் சந்தாவை பார்க்க தான் போயிருந்துச்சு. அங்கே போயிட்டு 1 ஹவருக்கு மேலே சந்தாவோடைய வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க தெரியுமா. ஆனால் அண்ணன் நம்மக்கிட்ட போய் சொல்லிடுச்சு. இப்போல்லாம் சந்தாவுக்காக அண்ணன் நிறைய போய் சொல்லுது. முதல்ல அண்ணனுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவனுமே. அப்புறமா சோழனுமே இதை தான் சொல்கிறாரு. நானும் இதை சொல்ல தான் உங்ககிட்ட வந்தேன். நானும் பல்லவனும் ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னு. உடனே இதெல்லாம் தப்பாக தெரியலையா உங்களுக்கு? இல்லைங்க, அண்ணன் போய் சொல்லிட்டு அப்படி போகுதுன்னா அதை பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லை அப்படின்னு. ஏங்க அப்படின்னு சொல்லவும், சாரி தப்பு தாங்க, ஆனால் இப்படிலாம் அண்ணன் பண்ணுது, அதனால அவருக்கு ஒரு கல்யாணத்தை சீக்கிரமாக, அதாவது சந்தாக்கோட சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், சரி அண்ணங்கிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நீங்கள் பேசினா மட்டும்தான் அண்ணன் கேட்பாரு அப்படின்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும், அதனால தான் அண்ணி உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு பல்லவனுமே நிலா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா சோழன் வந்து நிலா கிட்ட பேசுறதுக்காக தயங்கி நின்றுட்டு இருக்கவும் அதை நோட் பண்ணிட்டு பல்லவன் இருந்துக்கிட்டு, சரிண்ணா நீ அண்ணிக்கிட்ட பேசிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அண்ணி குட் நைட் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா, ஏங்க உங்களுக்கு ஓகே தானே, வலி ஏதாச்சும் இருக்கா, ஹாஸ்பிட்டல் போகலாமா, இல்லை டேப்லெட் ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு எல்லாம் வந்து சோழன் கேட்குறாரு. ஏங்க அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல அப்படின்னு. ஏங்க ரொம்ப பெரிய அடியாக இருக்குது, எல்லாருக்கோசமும் நீங்கள் ஒரு வேளை மறைச்சிட்டு வந்துட்டீங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன், அதாவது சோழன் வந்து பல்லவன் பின்னாடியே கிளம்பி வந்துடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கப்புறமாவும் நிலா வந்து திரும்பவும் யோசிச்சு பார்க்குறாங்க, தனியாக நமக்காக அக்கறையாக கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதையுமே தாங்கிக்க முடியாத சோழன் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில், அதாவது மெடிக்கலுக்கு போகிறாரு வண்டி எடுத்துகிட்டு. மெடிக்கலுக்கு போயிட்டு நிலாவுக்கு வந்து ஆயில்மெண்ட்லாம் வந்து வாங்கிட்டு வராரு அந்த புண்ணுக்கு போகிறதுக்காக. அப்போது வீட்டில் வந்து பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது உள்ளே போகிறதுக்கும் சோழனுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. உள்ளே போனால் எங்கே கத்திடுவாளோ அப்படின்னு. ஆனால் நம்ம மருந்து வைக்க தான் போகிறோம் அப்படின்னு அவளுக்கு எப்படி தெரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் சோழன் கதவை திறந்துட்டு போகிறாங்க. நிலா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவும் மனசில்லை. அப்புறமா சோழன் போகிறாரு. நிலா திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ கை அடிபட்டுருக்குது, இந்த கையில் இல்லை இப்படி படுத்துருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து லைட்டாக குளிர்ற மாதிரி சோழன் வந்து காற்று விசிறாரு. அப்படி விசிறின உடனே நிலா திரும்பி படுத்துக்கிறாங்க குளிரில் பெட்ஷீட் இழுத்து போத்திக்கிட்டு. அப்போது கை திரும்பிடுது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைட்டாக வந்து மருந்து போட்டு விடுறாரு. அப்படி நிலாவோட கையை சோழன் தட்ட உடனே நிலா முழிச்சுக்கிறாங்க. முழிச்ச உடனே அவங்க ஆயில்மெண்ட் தான் வைக்கிறாங்க அப்படின்றத நிலா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு அப்படியே கண்ணு மூடி லேசாக திரும்பி படுத்துக்கிறாங்க. கையை மட்டும் லேசாக அப்படியே வலிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இவ்வளோ வலியோட இவ்வளோ ரத்தம் வந்துட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்காங்களே, இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. வெளியில் வாயோ திறந்து அப்படி பேசிட்டு, இனிமேல் உங்களை நான் தனியாக விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க,
உங்களை இனி பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் இனிமேல் பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவீங்க. நானே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் பேசிக்கிட்டே வந்து ஆயில்மெண்ட் வைக்கிறாங்க. நிலா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நிலா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா சோழன் இப்படிலாம் பண்ண நிலாவுக்கு இன்னமும் சோழன் மேலே அன்பும் பாசமும் மரியாதையும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக வந்து மருந்து போட்டுட்டு அப்படியே வந்து பஞ்சு வச்சு விடுறாரு சோழன் வந்து. அப்படி பஞ்சு வச்சதுக்கப்புறமா நிலாவுக்கு நல்லா பெட்ஷீட்லாம் இழுத்து போற்றி விட்டுட்டு கையில் அந்த புண்ணில் படாத மாதிரி போற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக வந்து சோழன் வந்துடுறாரு. அப்போ நிலா யோசிச்சு பார்க்குறாங்க, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் கூட உள்ளே வராமல் இருக்க மாட்டார். ஆனால் இப்போ நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்தாலும் நல்ல விஷயத்துக்காக வந்துட்டு போகிறாரு அப்படின்னு அதை நினச்சி நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, அவர் அன்றைக்கி ஏதோ அப்படி தப்பு பண்ணிட்டாரு நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறமா மறுநாள் காலையில் எப்பயும் போல் எல்லோரும் டீ குடிச்சிட்ருக்காங்க. நிலா வெளியில் வந்த உடனே எல்லாருமே வந்து நிலா அக்கறையாக கேட்குறாங்க, இப்படிலாம் ஓகேவா அப்படின்னு. வண்டியவும் நான் சரி பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் இனி வண்டியில் போக வேண்டாம் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டுருக்காரு. ஆமாங்க, நீங்கள் தனியாக அப்படி ஆஃபீஸ்க்கு போகணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி வண்டியில் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு வண்டி வாங்கி கொடுத்தேன். அது உங்களுக்கு தப்பாக போய் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் என்னால் தாங்க, சாரி அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அப்போது நிலா அதை பார்த்துட்டு நீங்கள் ஏன் சாரி கேட்கணும், வண்டி ஓட்டிகிட்டு போகிறது நான் தானே, என்னுடைய மிஸ்டேக், இதுக்காக நீங்கள் நேற்றுலேருந்து எல்லாரும் இதையே பேத்தி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விடுங்க. ஆனால் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணுண்ணே அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லு அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுப்பா அப்படின்னு. இல்லைண்ணே, உங்களுக்கும் சந்தாவுக்கும் நல்லாவே செட் ஆகிடுச்சு, நீங்கள் 2 பேரும் நல்லாவே பேசி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதானே உங்களுக்கு 2 பேருக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறோண்ணே. நான் மட்டும் இல்லை, எல்லாரோட ஆசையும் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சோழன் எல்லாரையும் கேட்கவும், ஆமாண்ணே எங்களுக்குமே அதே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பல்லவன் இருந்துக்கிட்டு, ஆமாண்ணே நீ ஏன் ஒத்தாளா எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுவேன், சந்தாவுக்கும் நல்லா குக் பண்ண வரும், அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் 2 பேரும் எனி டைம் கிச்சன்லேயே இருக்கணும், உங்களுக்கு சந்தா ஹெல்ப் பண்ணுவாங்க, 2 பேரும் மாறி மாறி இந்த வீட்டை பார்த்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. ஆமாண்ணே, நீங்களே இப்படியே எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவீங்க, தோ இங்கே இருக்கிறவங்க யாருமே அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறது கிடையாது, எனக்கும் செய்ய வராது, நீங்களே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க, சந்தா வந்தால் இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ண்ணே, அதுக்காக தான் சொல்கிறேன், வீட்டு வேலை செய்கிறதுக்காக சந்தாவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு நீங்களா சொல்லவும், இல்லைப்பா அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு. ஆமாண்ணே, உங்களுக்கு துணை நான் எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்ண்ணே அப்படின்னு சொல்லவும், புரியுதுப்பா அப்படின்னு சரின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா இப்போ என்ன அவசரம் அப்படின்னு. அண்ணா என்னண்ணே என்ன அவசரம்னு கேட்குறேன், உனக்கு வயசாகிட்டே போகுது, என்னண்ணா இப்படி யோசிச்சுட்ருக்க, வானதி அங்கே எப்போன்னு ரெடியாக காத்துட்ருக்காங்க, சீக்கிரமாக உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா அப்புறம் வானதியோட கல்யாணம் பாண்டியனுக்கும் வானதிக்கும் அப்படின்னு சொல்லவும் வைக்கப்படுறாரு பாண்டி. அதை பார்த்துட்டு சேர இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு. ஆமாம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் தான் பாண்டி கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சரிப்பா உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் உனக்கு மாப்பிள்ளை கலை வந்துடுச்சின்னு சொல்லு, கல்யாண ஆசை வந்துடுச்சு அதை சொல்லாமல் சொல்கிறல்ல அப்படின்னெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அவருமே சிரிக்கிறாரு, கிளுக்குஷம் கொட்டுறாங்க. விடுடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் ஒரே சந்தா இல்லாமல் ரொம்ப உங்களுக்கு அப்செட்டாக இருக்குது போல இருக்குது, எப்படா சந்தாவா பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு ஒரே ரொமான்ஸ் தான் போல இருக்குது அப்படின்னலாம் கேட்கவும், என்ன இது இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பானா நேரில் பார்த்த மாதிரியே பேசுகிறானே அப்படின்னு சேரன் யோசிக்கிறாரு மனசுக்குள்ள. ஆனால் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு கோரஸாக பல்லவனும் சோழனும் பேசவும், என்னடா ஏதோ ஒரு மார்க்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு. அண்ணனை கொஞ்சம் நீங்கள் ஓட்டாமல் உங்கள் வேலையை போய் பார்க்குறீங்களா அப்படின்னு. அண்ணா நீங்கள் அவர்கிட்ட சந்தாவுடைய அண்ணன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, இல்லை நான் பேசவா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல நானே பேசுகிறேன், உனக்கு எதுப்பா சிரமம் அப்படின்னு. சரிங்கண்ணே நீங்கள் பேசிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத சொல்லுங்கள், ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சரி நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் வைக்கப்பட்டுக்கிட்டு சைட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு, வீட்டில் சமைச்சு வச்சுட்டு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.